அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 123. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை சொல்லாதீர்கள், வெளிக்காட்டுங்கள். ஷோ நாட் டெல் வாட் யூ நோ. வயிறு சரியில்லாத போது அது தன் உணவை நம் வாய் வழியாக வெளியே தள்ளுவது போல, வெறும் கோட்பாடுகளை பெறுகின்றவர்கள் உடனடியாக அவற்றை வாந்தி எடுக்க விரும்புகின்றனர். முதலில் கோட்பாடுகளை ஜீரணியுங்கள். இல்லாவிட்டால் அவை வேகாதவையாகவும் கெட்டு போயும் ஊட்டச்சத்து இல்லாதவையாகவும் இருக்கும். ஜிம்னாஸ்டிக்ஸ் வீரர்களின் தோள்கள் அவருடைய பத்திய உணவையும் பயிற்சியையும் வெளிக்காட்டுவதைப் போலவும், கைவினைஞர்களின் படைப்புகள் அவர்கள் கற்றுக்கொண்டுள்ளவற்றை வெளிக்காட்டுவதைப் போலவும், நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகளை செரிமானம் செய்த பிறகு உங்களுடைய பகுத்தறிவு பூர்வமான தேர்ந்தெடுப்புகளில் உள்ள மாற்றங்களை எங்களுக்கு காட்டுங்கள் என்கிறார் எபிடெக்டஸ் டிஸ்கோர்ஸ் என்ற நூலில். பல ஸ்டாயிக் முதுமொழிகள் நாம் நினைவில் வைத்து கொள்ள எளிமையானவையாகவும், மேற்கோள் காட்டப்படும் போது புத்திசாலித்தனமாக ஒளிப்பனவாயும் இருக்கின்றன. ஆனால் தத்துவம் உண்மையில் இதை பற்றியன்று. இந்த வார்த்தைகளை செயல்களாக மாற்றுவதுதான் இலக்கு. முசோனியஸ் ரூப்பர்ஸ் கூறியது போல, தத்துவத்திற்கான நியாயப்படுத்துதல் ஒருவர் ஆழமான போதனைகளோடு சேர்த்து நல்ல நடத்தையையும் கொண்டு வருவதில் உள்ளது. இன்றோ அல்லது எந்த ஒரு நேரத்திலும் உங்களை மேலானவராக காட்டிக்கொள்வதற்காக உங்கள் வசம் உள்ள அறிவில் சிறிதளவை நீங்கள் வெளியே சொல்ல விரும்புவதை நீங்கள் காணும்போது உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பின்வரும் கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அறிவை வார்த்தைகளாக சொல்வது சிறந்ததா, அல்லது என்னுடைய செயல்களும் தேர்ந்தெடுப்புகளும் எனக்காக அதை விளக்கி காட்ட அனுமதிப்பது சிறந்ததா?